வணக்கம்ப்பா. இந்த கொட்டமுத்து எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய் அந்த காலத்தில் விளக்கரிக்க பயன்படுத்துறதுனால அதுக்கு விளக்கெண்ணெய்னு பேர். அதை மக்கள் மருத்துவத்துக்கும் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. அது ரொம்ப குளிர்ச்சி, முடி வளர்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த விளக்கெண்ணெய் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மருந்துன்னே வச்சுக்கலாம், மருந்து எண்ணெய்னே வச்சுக்கலாம். எப்படின்னா, இந்த முட்டி வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, முட்டி வலிக்கு இது ஒரு மருந்தாகுது. எப்படின்னா, அந்த கொட்டைமுத்து செடியோட இலை இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி அப்படியே வதக்கணும். உடஞ்சி போகாத அளவுக்கு வதக்கி அந்த இலையை மூட்டுகளில் வச்சு, அந்த எண்ணெயோடு இருக்கும், அந்த இலையை மூட்டில் வச்சு கட்டிட்டு வந்தோம்னா, அந்த வாதத்தினால வருது இல்லையா, அந்த வாயு பிரச்சனைனா வாதம் தான், அந்த வாதத்தினால வரக்கூடிய அந்த வலியெல்லாம் சரியாக போயிடும். அந்த மாதிரி கட்டி வரலாம். அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறவங்க, பிறந்த குழந்தைய ரொம்ப பால் குடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்போ தாய்மார்களுக்கு நல்லா சத்தான உணவு கொடுக்கும்போது பால் கட்டிக்கிட்டு வலியில் வேதனைப்படுவாங்க. அவங்களும் இதே மாதிரி அந்த இலையை வதக்கி அந்த எண்ணெயில் விளக்கெண்ணெயில் வதக்கி மார்பகத்தில் வச்சு அப்படியே ஒத்தனை மாதிரி கொடுத்து வந்தோம்னா அந்த இலைக்கு கட்டியிருந்த பால்லாம் தன்னால் வந்துடும். கையை வச்சு புரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டம், வேதனையை கொடுத்துரும், காய்ச்சல் வந்துடும். அதனால் இந்த மாதிரி இறக்கம் கொடுத்து நம்ம எடுத்துடலாம். அப்புறம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி ஒரு ஸ்பூனு நைட்டு படுக்கும்போது வாயில் ஊற்றி கொஞ்சம் சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுத்தா கூட காலையில் மலம் நல்லா வெளியே போகும். அப்புறம் நைட்டு படுக்க போகும்போது உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க தொப்புள்ள ஒரு 2-3 சொட்டு விளக்கெண்ணெயை விட்டு அப்புறம் அந்த எண்ணெயவே தொட்டு வலது புறமும் இடது புறமும் அப்படியே சுற்றி தடவிட்டு வந்தோம்னா அந்த சூடு தணிஞ்சு இந்த வயிற்று வலி, இந்த கண் பார்வை பிரச்சனை எல்லாமே சரியாகும். இப்போ கண்ணை சுற்றி கருவளை இருக்குது, கண் எரியுதுனாலும் விளக்கெண்ணெயை நைட்டு படுக்கும்போது இப்படி தடவிட்டு படுக்கலாம். அதுவும் இப்படிலாம் விளக்கெண்ணெய் தான் அந்த காலத்தில் மருந்துக்கே உபயோகப்பட்டுச்சு. அதனால் முடிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். விளக்கெண்ணெயை குளிர்காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறத விட வெயில் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும்ப்பா.